ஸோ ஐ ஆம் கைடட் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பிஎஸ்எஃப் பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் எல்லை பாதுகாப்பு படைன்னு சொல்லுவாங்க. இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ். இதற்கான குரூப் ஏக்கான வேக்கன்சி வந்து விட்டுருக்காங்க. இது வந்து கெசட்டட் நான் மினிஸ்ட்ரியல் போஸ்டிங் வந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். மேல் ஃபீமேல் 2 பேருமே இதுக்கு வந்து எலிஜிபிள். இது வந்து பிஎஸ்எஃப் இன்ஜினியரிங் செட்டப் அண்டு ஏர் விங் வேக்கன்சியை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இயர் 24க்கான வேக்கன்சி 2024க்கான வேக்கன்சி வந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ஷார்ட் நோட்டீஸ் 13 டேஸ் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ்லேருந்து உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து இதாகும். அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். இந்த ஷார்ட் நோட்டீஸையும் நம்மளுடைய டெலகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு இது கொடுக்குறேன். கண்டிப்பான முறையில் வந்து டவுன்லோட் பண்ண நல்ல ஒரு ஆஃபர். இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஏர் விங்லேயும் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் இதுக்கு ஏஜ் லிமிட் இருந்தால் இது ஏன்னா ஹை லெவல் பேக்கேஜ் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. ஏஜ் லிமிட் என்ன, ஹைட் எவ்வளோ என்னன்னு சொல்லிட்டு வந்து தெளிவாக வந்து பார்ப்போம். இது ஷார்ட் நோட்டிஃபிகேஷன்லாம் கொஞ்சம் ரொம்ப வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ரொம்பவும் ஷார்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் இருக்கும். ப்ரீஃப் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுடைய டெலகிராம் சேனலில் இல்லை வந்து ஒரு வீடியோ வந்து கண்டிப்பான முறையில் வந்து நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது வந்து மேல் ஃபீமேல் 2 பேருமே யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இது வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் கீழே வருதுன்னு நான் ஆல்ரெடி வந்து சொல்லிட்டேன். அப்ளிகேஷன் வந்து ஆன்லைன் மோடில் தான் நீங்கள் வந்து இது பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அஃபீஷியல் வெப்சைட் உங்களுக்கே தெரியும். recruit.bsfgovernment.in அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ஒரு 2-3 டேஸில் வந்து ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நோட்டீஸ் வந்து வந்துருச்சு. மேக்ஸிமம் வந்து இன்னும் 2-3 டேஸில் வந்து அஃபீஷியல் நோட்டீஸும் அது வந்து கண்டிப்பான முறையில் வந்துடும். பிஎஸ்எஃப் இன்ஜினியரிங் செட்டப், அதாவது இன்ஜினியரிங் நீங்கள் வந்து எலக்ட்ரிக்கலில் வந்து முடிச்சிருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 4 இயர்ஸ் முடிச்சிருந்தா மட்டும் தான் இதுக்கு வந்து நீங்கள் உடனே அசிஸ்டன்ட் கமாண்டர் வந்து சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரிக்கல் அன்ரிசர்வ்டு வந்து 2 வேகன்சி மட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து யார் வேணாலும் போட்டியிடலாம். எஸ்சிஎஸ்டியாக இருந்தாலும் சரி, ஓபிசி அன்ரிசர்வ்டுனா பொது பிரிவுன்னு உங்களுக்கே தெரியும். டோட்டலாக 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி லெவலில் ஹை லெவல் பேக்கேஜ் தான் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 56,100லேருந்து 1,70,50,000லேருந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து 7th CPC லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. பே மேட்ரிக்ஸை பொறுத்தளவில் உங்களுக்கு வந்து 10th பே லெவலில் தான் உங்களுக்கு வந்து சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து பிஎஸ்எஃப் ஏர் விங் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து ஜூனியர் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் அப்படின்னு சொல்லி வந்து டெப்டி கமாண்டர் அப்படின்னு ஒரு போஸ்டிங் வந்து இது பண்ணிட்டு அதில் வந்து M70 அந்த இது இருக்குல்ல விங்கு அதற்கு வந்து மெக்கானிக்கல் அண்டு ஏவினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 போஸ்டிங் அன்ரிசர்வ்டில் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. ஓபிசியில் வந்து ஏவினேஷன் சொல்லிட்டு அதுக்கு வந்து நேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2 போஸ்டிங் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு 2 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 வேகன்சியை பொறுத்தளவில் ஒன்றும் நார்மலாக ஒன்று இது பண்ணல. நீங்கள் வந்து இது பண்ணி கரெக்டாக இது பண்ணிக்கலாம். எல்லா வேகன்சியும் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஒரு ஏர் 2 மெக்கானிக்கல் வந்து ஒரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவராக ஒரு 2 வேகன்சி கிட்ட வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபிக்ஸ்டு விங் அப்படின்னு சொல்லிட்டு ஏவினேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் ஒரு 2 வேகன்சி அதுக்கப்புறம் 2 கொடுத்துருக்காங்க. ஆல் ஓவராக கேட்டகரி வைஸ் வந்து டோட்டலாக எவ்வளோ வருது, 5 வேகன்சி அன்ரிசர்வ்டு. இந்த பொது பிரிவில் வந்து நீங்கள் வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து எஸ்சிஎஸ்டியாக இருக்கீங்க, ஓபிசியாக இருக்கீங்க, உங்களுக்கு வேகன்சி இல்லைன்னா பொது பிரிவில் வந்து நீங்கள் வந்து போட்டியிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வேகன்சி கம்மியாக தான் இருக்கும் ஆல் ஓவராக. ஏன்னா ஆல் ஓவர் இந்தியன் லெவலில் வந்து நீ காம்படிட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓபிசிக்கு வந்து ஒரு வேகன்சி, ஆல் ஓவராக டோட்டலாக 7 வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து உங்களுக்கு பே மேட்ரிக்ஸை பொறுத்தளவில் லெவல் வந்து 11th லெவலில் தான் இருக்கும். 67,700 to 2,08,700. ஏன்னா வந்து பெரிய ஒரு வேலை தான் இது. அதுக்கேற்றாப்புல சேலரி வந்து கொடுக்கணும்ல, அது மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. அஸ் பர் த 7th CBST லெவலில் வந்து இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேட் ஆஃப் அப்ளிகேஷன் வந்து 13 டேஸில் வந்து நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்து இது அசிஸ்டன்ட் அட்வர்டைஸ்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து தகவல் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. நீங்கள் வந்து recruit.bsfgovernment.in அந்த இதில் தான் இது வரணும். அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்தவரை bsf.government.own இன்ட்ரெஸ்ட் அப்டேட்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து recruit. அந்த இதில் தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னு வந்து தெளிவாக வந்து இதில் வந்து சொல்லியிருக்காங்க. நான் அப்ளிகேஷன் வந்தோடனே கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுக்குறேன். இப்போதைக்கு அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகல, கரண்ட் எந்த ஒரு அப்டேட்டும் வந்து இல்லை. அதுக்கப்புறம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் போஸ்ட் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. க்ளோசிங் டேட் ரிசெப்டான அப்ளிகேஷன் 13 டேஸ் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்தளவில் இன்ஜினியரிங் செட்டப் இருக்கீங்க, அசிஸ்டன்ட் கமாண்டர் எலக்ட்ரிக்கலில் வந்து டிசிப்ளினில் வந்து நீங்கள் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங்கில் வந்து 4 இயர்ஸ் முடிச்சிருந்தா தான் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து ஏர் விங்கு ஜூனியர் அசிஸ்டன்ட் ஏர் மெயின்டெனன்ஸ் இருக்கீங்களே அதுக்கு வந்து நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து என்ன செக் பண்ணிப்பாங்க. கிராஜுவேஷன் வித்து
ஹோல்ட் ஆன் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங்கில் வந்து லைசன்ஸ் வந்து இருக்கணும், லைசன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறத்தில் அது பேசிக் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸாம் சர்டிஃபிகேட் இருக்கணும், அல்லது பேசிக் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் எக்ஸாமினேஷன் லைசன்ஸு இன் எனி கேட்டகரியில் ஏவியேஷன் வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் ஸ்ட்ரீம் அல்லது மற்றும் டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் இருந்தாலும் இல்லை முடிச்சிருந்தாலும் 3 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பான முறையில் இன்க்ளூடிங் 1 இயர் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் பெர்ஃபார்ம் செய்யணும். ஆனால் சேலரி ஹை லெவலில் இருக்குல்ல, அதுக்கு ஏற்றாப்புல தானே உங்களுக்கு வந்து அதனுடைய வரம்புகள் எல்லாம் வந்து இருக்கும். அதனால் வித் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பான முறையில் வந்து கேட்டிருக்காங்க. டைப் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் வந்து என்னவா இருக்கும், ஹெலிகாப்டர் தான் இருக்கும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பிஎஸ்எஃப் அஸ் பர் த டிஸ்கிரிப்ஷன் வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது உங்களுக்கு வந்து ஹோல்டர் இன்ஜினியரிங் டிகிரி ஈக்குவலன்ட் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷனில் இருக்கலாம், அல்லது வந்து ஏரோநாட்டிக்கல் ஸ்ட்ரீமிங்கில் வந்து இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. M74 அந்த ரக இதை வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது கிராஜுவேட்டட் வித் ஹோல்ட் ஆஃப் த ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் லைசன்ஸ் இருக்கணும், அல்லது பேசிக் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது பேசிக் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் எக்ஸாமினேஷன் லைசன்ஸு ஏர் ஃப்ரேம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது வந்து உங்களுக்கு வந்து இன்ஜின் C6 AH6 த அட்வான்ஸு லைட்னிங் ஹெலிகாப்டர் வந்து இது ஒன்று தெரியணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அல்லது டோட்டலாக மெயின்டெனன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 3 இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2 இதுக்குமே வந்து 3 இயர்ஸ் வந்து நீங்கள் இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. 2 இதுனா இது மட்டும் ஒன்லி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து வேறு எதாவது டவுட் இருந்தால் வந்து கமெண்ட் செக்ஷனில் எதாவது கண்டிப்பான முறையில் தெரிஞ்சால் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன். நோட்டீஸ் வந்து பார்த்துங்க. சப்போஸ் இதில் எதுவும் உங்களுக்கு எதாவது தெரியுது அப்படின்னா, சந்தேகமாக தெரியுதுன்னா வந்து ஒரு ஹெல்ப்லைன் நம்பர்லாம் வந்து கண்டிப்பான முறையில் இருக்கும். கண்டிப்பான முறையில் நீங்கள் வந்து அடித்து கேட்டுக்கலாம். அதுக்கேற்ற எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் மேக்ஸிமம் அதான் வந்து சொல்லியிருக்காங்க. பிஇ பேச்சுலர் டிகிரி இருக்கணும், அது சம்மந்தமாக நீங்கள் வந்து இது பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து ஏஜ் கிரிட்டீரியா வந்து கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கமாண்டர் எலக்ட்ரிக்கலை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து பிலோ 35 இயர்ஸ் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து டெப்டி கமாண்டர் ஜூனியர் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியர் பொறுத்தவரை உங்களுக்கு வந்து நாட் அண்ட் எக்ஸீடிங் 35 ஏஜ் வந்து இருக்கணும் வந்து சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து க்ளோசிங் டேட் வந்து அப்ளிகேஷன் ஆன் ரிசிப்ட் இல்லை சர்க்குலர் டேட் வந்து வரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் BSTMனு வந்து சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து அசிஸ்டன்ட் கமாண்டர் வந்து ஜூனியர் ஏர்க்ராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் பார்த்தா ஹைட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து எந்த கவலையும் இல்லை, 125 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். SSGடியை பொறுத்தவரை சென்ட்ரலாக ஒரு கான்ஸ்டபிள் ஹெட் கான்ஸ்டபிள்லாம் 170 வந்து இருக்கும். இது வந்து ஆஃபீஸர்னால் ஓரளவு நல்ல ஒரு ஹை பேக்கேஜில் சேலரினால 125 ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீமேல் வந்து 157 இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து ஃபீமேல் ஜஸ்ட்டு வெயிட்லாம் நான் ரெசிடென்ட் 46 இருந்தால் போதும். ஜஸ்ட்டை பொறுத்தவரை நமக்கு வந்து மெயிலுக்கு வந்து 85 சென்டிமீட்டர் இருக்கணும். அன்எக்ஸ்பேண்ட் மினிமம் வந்து 5 சென்டிமீட்டர் வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து மினிமம் வெயிட் வந்து ஒரு 50 kg இருக்கணும், இல்லைனா ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் டேட் வந்து recruit.bsf.government. அந்த இதில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வந்து இது வந்து கமாண்டர் ஆஃப் ரெக்ரூட் அந்த இதில் வந்து எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸ் இது பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு வந்து நான் வந்து டெலகிராம் இதில் வந்து போஸ்ட் பண்ணுறேன். கண்டிப்பான முறையில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிற கேண்டிடேட் வந்து கண்டிப்பான முறையில் இது வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐ வாண்ட் திஸ் வீடியோ. நம்மளோட சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ உங்களுக்கு நான் என்ன சொல்லுவாங்க புரியும். புரியாத பட்சத்தில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து நான் டெலகிராமில் கொடுக்குறேன்ல, அதை வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துங்க.